அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்லாஹுடைய பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல ஆசையும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அல்லாஹும் அவனது ரசூலும் எவைகளை விட்டெல்லாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன். பெரும்பிற்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய ஆண்டின் இறுதி மாதம் என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மாதங்கள் 12 என்று குறிப்பிடுகிறார். அது இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டது அல்ல, மாறாக உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து உண்டான நிலைப்பாடு என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த 12 மாதங்களில் புனிதம் வாய்ந்த மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் வேதமுறை குர்ஆனின் வாயிலாகவே எடுத்துரைத்தான். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய ஆண்டின் இறுதி மாதமாகிய துல்ஹஜ் மாதம் சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாக அமையப்பட்டிருக்கிறது. துல்காவதாவும் துல்ஹஜ்ஜும் முஹர்ரமும் ரஜபும் சங்கைக்குரிய மாதங்கள் என்று ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலேயும், இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலேயும் பிரசித்தி பெற்று விளங்கியிருக்கிறது. அல்லாஹுவால் சங்கையாக்கப்பட்ட இந்த புனித மாதங்கள் அது குர்ஆனின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு முன்பாகவும் இந்த மாதங்கள் அரபியர்கள் மூலமாக சங்கைப்படுத்தப்பட்ட மாதமாகத்தான் பாவிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே உண்டான ஒரு குறைபாடு என்னவென்றால், ஒன்றை சங்கைப்படுத்துகிறோம் என்கின்ற பெயரால் அந்த அரபு நாட்டு மக்கள் மௌட்டீகமாக, அறியாமையாக சில பழக்க வழக்கங்களையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள். சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களிலே அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய வாக்கு. ஆனால் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்பட்ட மக்கள் தான் அரபு நாட்டு மக்கள். சாதாரண விஷயங்களை அடிப்படையாக கொண்டு பரம்பரையாக பகை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் அரபு நாட்டு மக்கள். அதிலேயும் குறிப்பாக மக்காவை சார்ந்தவர்கள் பரம்பரை பகையை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த பகைக்கு ஒரு முடிவில்லாமல் போய்கொண்டிருந்தது. இதை பின்பற்றியே மதீனாவிலேயும் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பிரிவினர்களுக்கு மத்தியிலேயும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தான், ஒரே நகரத்தை சார்ந்தவர்கள் தான். இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அவுஸ் ஹஸ்ரஜ் என்கின்ற இந்த 2 பிரிவுகளுக்கு மத்தியிலேயும் இன ரீதியாக ஒன்றுபட்ட மக்களுக்கு மத்தியிலே பிரிவினையும் பகைமையும் இருந்து கொண்டுதான் வந்தது.
அவர்கள் எப்போது சண்டையிட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சண்டையிட்டு அடித்துக் கொள்வார்கள். அதனுடைய பாதிப்புகள் இவ்வளவுதான் என்று வரைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு அரபு நாட்டு மக்களுடைய அந்த சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு வந்தது. அந்த மக்களை பார்த்து யாராவது விவரம் தெரிந்தவர்கள், சண்டைப்படுத்த வேண்டிய மாதத்திலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டால், நாங்கள் இந்த ரஜப மாதத்தை அல்லது இந்த துல்ஹஜ் மாதத்தை அடுத்த மாதமாக நாங்கள் பேணிக் கொள்வோம். துல்ஹஜ் மாதம் சண்டையாக்கப்பட்ட மாதம், சண்டையிடக்கூடாது. அப்படி சண்டையிடுகிறோம் என்றால் அடுத்து வருகின்ற அந்த மாதத்தை நாங்கள் இந்த மாதத்திற்கு உண்டான மரியாதை செலுத்தி அதனுடைய கண்ணியத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்வார்கள். இது சங்கைப்படுத்த மாதங்களை கடைபிடிப்பதற்கு உண்டான அழகு இல்லை. இது முரண்பட்ட வாதம், முரண்பட்ட விஷயம் என்று அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியதோடு மாத்திரமல்லாமல் எந்தெந்த மாதங்கள் எல்லாம் சண்டைப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அந்த மாதத்திலே நீங்கள் கண்டிப்பாக சண்டையிடக்கூடாது, பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது, பகையை தீர்த்து கொள்வதற்கு உண்டான காலமாக அவைகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாதங்களுடைய பட்டியலை பார்க்கின்ற போது முஹர்ரம் துவக்கத்திலே இருந்தாலும் இஸ்லாமிய கடமைகளை நாம் ஆராய முற்படுகின்ற போது அல்லாஹ் ரஜபிலே தொழுகையை கடமையாக்கினான். மேராஜின் போது ரஜப மாதத்திலே அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். ரமலான் வந்தது பல ஆண்டுகளுக்கு பின்பாக, மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக ஹிஜ்ரி 2 அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கி அதே வருடத்திலேயே ஜகாத்தையும் சதக்கத்துல் ஃபித்ரையும் அல்லாஹ் கடமையாக்கினான். சில ஆண்டுகள் ஓடியது. சில ஆண்டுகள் ஓடியதற்கு பின்பாக மதீனாவிலே இந்த மார்க்கம் இஸ்ரமாக அமைய பெற்றதற்கு பின்பாக அல்லாஹு தஆலா நீண்ட வருடங்களுக்கு பின்பாக ஹஜ்ஜை கடமையாக்கினார். இப்படி இஸ்லாமிய மாதங்கள் வணக்க வழிபாடுகள் என்கின்ற ரீதியிலே, கடமைகள் என்கின்ற ரீதியிலே பார்த்தாலும் அவைகளை வரிசை கிரமப்படுத்தித்தான் கொண்டு வரும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதங்களுக்கு உண்டான மகத்துவம் என்ன, அந்த மகத்துவத்தை எப்படியெல்லாம் பாவிக்க வேண்டும் என்று தன் தோழர்களை சரியான நெறிமுறைப்படுத்துவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஹஜ் கடமையாக்கப்பட்டது. இப்படி கடமையாக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹஜ் செய்ய வேண்டும் என்று சஹாபிகள் விரும்பினார்கள். அப்படி விரும்பிய போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமையாக்கப்படும் என்பதையும் அல்லாஹு தஆலா சூசகமாகத்தான் கனவிலே காட்டி தந்திருக்கிறான். அதுவும் அச்சமற்றவர்களாக புனிதமான மக்காவுக்குள்ளே நுழைவதாக கனவில் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கனவை உடனே செயல்படுத்த வேண்டும் என்பது அல்ல என்று எவ்வளவோ சொன்னார்கள். சஹாபிகள் இல்லை, இஹ்ராம் அணிந்து நாம் புறப்பட வேண்டும் என்று ஹிஜ்ரி 6 உம்ராவுக்காக வேண்டி மக்காவை நோக்கி பயணப்பட்டார்கள். அப்படி பயணப்பட்ட போது மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே மக்காவுக்கு வெளியிலே ஹுதைபியா என்கிற இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு மக்காவுக்குள்ளே நுழைவதற்கு உண்டான அந்த உத்தரவை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டிற்குள்ளே நுழைகின்ற போது, அது பிறந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிற்குள்ளே நுழைகின்ற போது சில அணுகுமுறைகள் இருக்கிறது. அவைகளை முறைப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். அப்படி கேட்கப்பட்ட அனுமதி மறுக்கப்பட்ட போது உடுத்திய இஹ்ராமை களைந்து விட்டு அங்கே இருந்து திரும்பினார்கள் என்ற அந்த வரலாற்றை தான் ஹுதைபியா சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே 4 உம்ராக்கள் செய்தார்கள்.
அந்த 4 உம்ராக்களிலே முதலாவது உம்ரா இந்த ஹுதைபியா என்கின்ற இடத்திலே உம்ராவை நிறைவேற்றாமல் இஹ்ராமை கலைந்தார்கள் அல்லவா, அந்த ஒரு உம்ரா. அதற்கு பின்பாக அடுத்தடுத்து உம்ராக்கள் செய்தார்கள். அந்த 3 உம்ராக்களுமே துல்கஅதா மாதத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஹஜ்ஜோடு இணைக்கப்பட்ட அந்த உம்ராவை மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜ கிரான் என்கின்ற அடிப்படையிலே துல்ஹஜ் மாதத்திலே நிறைவேற்றினார்கள். ஹஜ்ஜ கிரான் என்றும் ஹஜ்ஜ தமத்து என்றும் ஹஜ்ஜ இஃப்ராதி என்றும் 3 விதமாக ஹஜ் நிறைவேற்றப்படுகிறது. உம்ராவையும் ஹஜ்ஜையும் இணைத்து ஒரே இஹ்ராமிலே நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜ கிரான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹஜ்ஜ கிரானை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோடு சேர்ந்து அந்த உம்ராவை தான் புனிதமான துல்ஹஜ் மாதத்திலே அவர்கள் நிறைவேற்றினார்கள். மாதங்கள் என்பது வருடங்களுடைய கடைசியாக இருந்தாலும் இந்த துல்ஹஜ் மாதத்திலே எண்ணற்ற விஷயங்களுக்கு உண்டான அடிப்படை கட்டமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவின் போது, புனிதமான துல்ஹஜ் மாதம் பிறை 9 போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பிலே ஒரு தெளிவான ஒரு பேருரையை நிகழ்த்தினார்கள். வரலாற்று சிறப்புமிக்க அந்த பேருரையிலே உலகம் முடிகின்ற காலம் வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் சொன்னார்கள். வணக்கம் சார்ந்த விஷயங்களையும் சொன்னார்கள், வழிபாடு ரீதியான உண்டான விஷயங்களையும் சொன்னார்கள், குணபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொன்னார்கள், நன்னெறிகளையும் நல்லொழுக்கங்களையும், மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்கின்ற அந்த சக வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், பிற சமயத்தோரோடு வாழ்கின்ற போது நம்முடைய நினைப்பு, நம்முடைய கட்டமைப்பு எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த உலகத்திற்கு பொத்தம் பொதுவாக சொன்னார்கள். அந்த ஹஜ்ஜத்தின் விழாவிற்கு பின்பாக சஹாபிகளிலே பல்வேறு திக்கிலே பல சஹாபிகள் பயணப்பட்டு வந்து தங்களுடைய தேசங்களை சென்றடைந்தார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே இறுதி பேருரையாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. வரலாற்றிலேயும் நபிமொழி தொகுப்புகளிலேயும் அதற்கு இறுதி பேருரை என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த இறுதி பேருரையை நிகழ்த்துவதற்கு துல்ஹஜ் மாதம் தான் ஒரு சரியான கட்டமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவாக்கி தந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடிக்கப்பட்ட அந்த விதம், அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே இணைந்த அந்த விதம், அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த விதம், இவைகள் எல்லாமே இந்த சமுதாயத்திற்கு ஒரு திறந்த புத்தகமாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே மாதங்கள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது. கிரிகோடியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலண்டர் ஒன்று கடந்த காலங்களிலே இருந்தது. அது சந்திரனை மையமாக கொண்டு அல்லாமல் சூரியனை மையமாக கொண்டு இருந்தது. அந்த வேளையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திர ஆண்டு கணக்கை இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தினார்கள். சந்திர ஆண்டிற்கும் சூரிய ஆண்டுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. வருட ரீதியாக பார்த்தாலும் 10-11 நாட்கள் முன்பு பின்பு ஏற்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த ஆண்டிலே வந்த ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு இதே நாளிலே இதே பிறையிலே வரும் என்று சொன்னால் இருக்காது. சூரியனுடைய கணக்கின்படியும் சந்திரனுடைய கணக்கின்படியும் இரண்டும் வெவ்வேறு விதமான நிலைப்பாடுகளை கொண்டு அமையப்பெறும் என்கின்ற அடிப்படையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை மையமாக கொண்டு இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை கட்டமைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ஜு காலம் இருக்கிறது, அது ஒரு ஆண்டு குளிர்காலத்திலே வரும். சில ஆண்டுகள் கழித்து அது வெயில் காலத்திலே வரும். சில ஆண்டுகள் கழித்து காற்றடிக்கும் காலத்திலே வரும். சில ஆண்டுகள் கழித்து மழை காலங்களிலே வரும்.
இப்படி எல்லா சீதோஷண நிலையை அடிப்படையாக கொண்டும் வணக்க வழிபாடுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால் துல்ஹஜ் மாதமும் அதே போன்று சூரியனை அடிப்படையாக கொண்ட மாதங்களும் ஒரே மாதிரி வந்தது என்று சொன்னால் வெயில் காலத்திலே வந்த ஹஜ்ஜு இனி எல்லா காலத்திலேயும் வெயில் காலத்திலே தான் நிறைவேற்றுகின்ற ஒரு அமைப்பிலே இருக்கும். அதே போன்று நோன்பு குளிர்காலங்களிலே வரும், காற்றடி காலங்களில் வரும், வெயில் காலங்களிலே வரும், மழை காலங்களிலே வரும். இப்படி 4 விதமான சீதோஷண நிலையை அடிப்படையாக கொண்டு வணக்க வழிபாடுகள் அமையப்பெற வேண்டும் என்கின்ற ரீதியிலேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளுக்கு, இஸ்லாமியத்தினுடைய எல்லா விதமான அமைப்புகளுக்குமே சந்திர ஆண்டை அடிப்படையாக கொண்டு அமையப்பெற வேண்டும் என்று சொன்னார்கள். இத்தா என்ற மனவிலக்கு இருக்கிறது. அந்த மனவிலக்குக்கு உண்டான இத்தாவை பார்க்கின்ற போது அது மாத விலக்கை அடிப்படையாக கொண்டு அமையப்பெறுகிறது. அதே போன்று இறப்பு, அந்த இத்தா என்பது 4 மாதம் 10 நாட்கள் என்கின்ற அமைப்பிலே வருகின்ற போது அது சந்திர கணக்கை அடிப்படையிலே ஒரு மாதம் 29, ஒரு மாதம் 30, இப்படி கூட்டியும் குறைத்தும் வருகின்ற சந்திர ஆண்டு கணக்கை அடிப்படையாக கொண்டுதான் இத்தா என்கின்ற அந்த அனுஷ்டரிப்பு கணக்கீடு செய்யப்படுகிறது. உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கலாம். அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரே சூரிய கணக்கை அடிப்படையாக கொண்டுதான் வரும். குளிர்காலத்திலே ஒரு இடத்திற்கு செல்கின்ற மாதிரி இருந்தால் இனி அவர்களுடைய இறப்பு காலத்தை கடந்தாலும் குளிர்காலத்திலே தான் அந்த நிகழ்ச்சி வரும். அப்படித்தான் மற்ற சமுதாயங்களுக்கும் நமக்கு மத்தியிலே உண்டான வித்தியாசங்கள். இந்த வித்தியாசங்களை இஸ்லாம் ஏன் கொண்டு வந்தது? சீதோஷண நிலை, சமன்பாடு என்று சொல்லப்படுகின்ற சர்வ காலங்களுடைய நிலையையும் இந்த வணக்க வழிபாடுகளில் உள்ளமைப்பில் கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ரீதியிலேதான் சந்திர ஆண்டு கணக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து கொடுத்தார்கள். ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்ற போது அந்த நிகழ்ச்சி ரமலான் என்று வைத்துக் கொள்வோமே. ரமலான் இந்த வருடம் ஒரு மார்ச் மாதத்திலே நிறைவு பெற்றது என்று சொன்னால் எதிர்வருகின்ற காலத்திலே ஒரு 10 நாள் முன்பு முடியும். அதற்கு அடுத்து வருகின்ற காலத்திலே இன்னும் ஒரு 10 நாள் முன்பு முடியும். இப்படியே பின்னால் வருகின்ற காலத்திலே பிப்ரவரியிலே ரமலான் நோன்பு முடிவது மாதிரி உண்டான ஒரு நிலை வரும். இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் கழித்து ஜனவரி மாதத்திலே ரமலான் முடிகிற மாதிரி உண்டான ஒரு நிலை வரும். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து சுமார் 9 ஆண்டுகள் கழித்து டிசம்பரிலே நோன்பு வருகின்ற ஒரு இணைப்பும் ஏற்படும். இப்படி சர்வ காலங்களிலே சந்திர கணக்கும் சூரிய கணக்கும் மாறி மாறி வருவதனால் உண்டான விளைவை இஸ்லாம் மிக தெளிவாக இந்த சமுதாய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அமையப்பட்டிருக்கிறது. ஒரே நோன்பு காலம் ஏப்ரல், மே, ஜூன் போன்ற வெயில் காலங்களிலே வந்தால் அடியார்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அதற்கு ஒரு மாற்று பரிகாரமாக ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் 11 நாட்கள் முன்பு பின்பு என்கின்ற அடிப்படையிலே வருகின்ற போது எல்லா காலங்களிலேயும் ஒருவர் தன் ஆயுள் காலத்திலே வெயில் காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் காற்றடி காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் இந்த ஏனைய காலங்களிலேயும் நோன்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் சூரிய ஆண்டினுடைய கணக்கை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் வெயில் காலத்திலே வந்தது வெயில் காலங்களிலே தான் வரும். எனவேதான் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடுகின்ற பிரதானமான ஒரு பண்டிகை ஒரு முறை ரமலான் மாதம் பிறை 27 வந்தது. இந்த ஜவுளி வியாபாரம் பண்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கடி. ரமலானும் ஒண்ணா வந்துருச்சு, அவங்க கொண்டாடக்கூடிய பிரதானமான பண்டிகையும் ஒண்ணா வந்துருச்சு. வியாபாரத்தை குறிப்பிட்ட நேரத்துல பண்ற மாதிரி உண்டான ஒரு நிலைப்பாடு. இப்படியா நெருக்கடியாக 2 பண்டிகைகள் சேர்ந்து வர வேண்டும் என்றெல்லாம் வியாபாரிகள், ஜவுளி வியாபாரிகள் உட்பட
பண்டிகையை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் எல்லாம் கை செய்தப்பட்டார்கள். ஆனால் அடுத்து வருகின்ற காலத்திலே அப்படியே நேர் மாற்றமாக அந்த பண்டிகைக்கும் ரமலானுடைய பிற 27க்கும் சம்பந்தமில்லாத வகையிலே அமைய பெற்றது. அப்போது மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரிய ஆண்டுக்கும் சந்திர ஆண்டுக்கும் மத்தியிலே உண்டான அந்த வித்தியாசத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அமைத்து தந்திருக்கிறான் என்கின்ற விஷயத்தையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜினுடைய ஏனைய விஷயங்களும் நடைபெற்று முடிகிறது. அந்த மாதம் துவக்கத்திலே இருந்தே பரக்கத்திற்குரிய நாட்களை தருகிறது. பிறை 9 அரஃபாவுடைய நாளாக அமைகிறது. பிறை 10 பெருநாளாக அமைகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் அதுவும் ஈத் என்கின்ற அதே அந்தஸ்தை உள்ள நாட்களாக அமைகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி பெருநாள் அன்று நோன்பு வைப்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று துல்ஹஜ் பிறை 11, 12, 13 ஆகிய இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களும் நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த நாட்கள் சந்தோஷத்திற்குரிய நாட்கள். நன்றாக உண்டு மகிழ்ந்து குழந்தைகளோடு பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு அன்பான் அளவளவாய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்படுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வருடத்திலே 5 நாட்களை நோன்பு வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்களாக தந்தான். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நோன்பு பெருநாள், அதற்கடுத்து ஹஜ்ஜி பெருநாள், துல்ஹஜ் பிறை 11, 12, 13 ஆகிய இந்த 5 நாட்களுமே நோன்பு வைப்பதற்கென்று தடை செய்யப்பட்ட நாட்கள். அதே வேளையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உணவு ரீதியான உண்டான அந்த கொண்டாட்டத்தையும் கொண்டாடுகின்ற ஒரு காலமாக நாட்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய நிறைவுக்கு பின்பாக புத்தாண்டு துவங்குகிறது. அந்த புத்தாண்டிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா முஹர்ரம் என்கின்ற அந்த மாதத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான். ஆண்டாண்டு காலமாக இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த முஹர்ரத்தினுடைய மாதம் வருடப்பிறப்பினுடைய முதல் மாதமாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த முதல் மாதத்தை எதிர்நோக்கி சில செயல்பாடுகள் உண்டு. சிலர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி பிறையிலே நோன்பு வைப்பார்கள். காரணம், இந்த ஆண்டினுடைய முழுமையான நோன்பினுடைய அந்த பரக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற ரீதியிலே சிலர்கள் வருடப்பிறப்பினுடைய முதல் நாளாகிய முஹர்ரம் மாதம் பிறை 1 நோன்பு வைப்பார்கள். காரணம், இந்த வருடம் முழுவதும் நோன்பிருந்த நன்மையை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இது வழமையாக ஆண்களுக்கு மத்தியிலேயும் பெண்களுக்கு மத்தியிலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வருடத்தினுடைய கடைசி நாளும் வருடத்தினுடைய துவக்க நாளும் நோன்பாக அமையப்பெற வேண்டும் என்கின்ற ரீதியிலே தான் இஸ்லாத்தினுடைய அந்த வழிபாட்டு முறைகள் கண்டமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே முஹர்ரம் என்றாலே அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, 10 நோன்பு மாதம் என்று பெயர். துல்ஹஜ் பிறை நிறைவு பெற்றதற்கு பின்பாக முஹர்ரம் பிறை 10 இருந்து 10 முடிய உண்டான அந்த நாட்களிலே நோன்பு வைக்கக்கூடிய வளமை இருக்கிறது. அதனால்தான் 10 நோன்பு பிறை என்று அந்த மாதத்தை சொல்வார்கள். ஒவ்வொரு பிறைக்குமே இன்னொரு விதமான சில பெயர்கள் வைத்திருப்பார்கள், துணை பெயர்கள் வைத்திருப்பார்கள். 6 நோன்பு பிறை என்று ஷவ்வால் மாதத்தை சொல்வார்கள். அதே போன்று சில பிறைகளை அந்த நல்லோர்கள் வலிமார்களுடைய அந்த உருஸ் நடைபெறுகின்ற அடிப்படையிலே சொல்லுவார்கள். அதே போன்று மேராஜ் மாதம் என்று சொல்வார்கள் ரஜப மாதத்தை. ஷாபான் மாதத்தை கபராணிகளுக்கு உண்டான பராத் மாதம் என்று சொல்வார்கள். ரமலான் மாதத்தை நோன்பு மாதம் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு துணை பெயர் இருப்பதை போன்று முஹர்ரம் மாதத்திற்கு 10 நோன்பு பிறை மாதம் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்திலே துல்ஹஜ் பிறை அந்த கடைசி நாளில் நோன்பு வைப்பார்கள். அதற்கடுத்து முஹர்ரம் பிறை 1 இருந்து 10 முடிய உண்டான அந்த நாட்களிலே நோன்பு வைப்பார்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த முஹர்ரத்திற்கு
முஹர்ரம் மாதம் என்று அறியப்பட்ட பெயர் இருந்தாலும் 10 நோன்பு மாதம் என்று ஒரு பெயர் உள்ளது என்பதையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நோன்பு வைக்கக்கூடிய நடைமுறைகளை தெளிவுபடுத்துகின்ற அந்த விஷயங்களை ஆராய முற்படுகின்ற போது ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்தே முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாளுடைய நோன்பு என்பது பிரசித்தி பெற்றதாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றைக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பின்பாக முஹர்ரம் மாதம் நோன்பு என்ற அந்த கண்டிப்பு குறைந்து போய்விட்டது என்றும் இன்றைக்கு நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக முஹர்ரம் பிறை 9, 10 ஆகி இந்த 2 நாட்களுமே நோன்புக்குரிய மாதங்களாக கொண்டு அந்த நாட்களிலே நோன்பு வைப்பார்கள். ஆனால் ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு வந்ததற்கு பின்பாக அந்த முஹர்ரத்தினுடைய பிறை 9, 10 ஆகி இந்த நோன்புடைய தாக்கம் சற்று தளர்வடைந்திருக்கிறது. அந்த நோன்புக்கு எண்ணற்ற காரணங்களை சொல்வார்கள். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள் என்று நபிமார்களிலே பலருமே இந்த முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பை நோற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் மாத்திரமல்லாமல் முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாள் என்பது பல்வேறு வெற்றிகளை இந்த சமுதாயத்திற்கு தேடி தந்திருக்கின்றது என்கின்ற செய்தியையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சஃபர் மாதம் வருகிறது. அந்த சஃபர் மாதம் என்று சொன்னால் சஃபர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு வெற்றிடம், வெறுமை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த மாதத்திலே அரபு நாட்டு மக்கள் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள், ஒரு தொழில் துவங்க மாட்டார்கள். சஃபர் மாதத்திலே ஒரு தொழிலுக்காக, ஒரு சம்பாத்தியத்திற்காக வெளியிலே கிளம்பி போக மாட்டார்கள். ஹஜ் முடிந்து விட்டது, அதற்கு பின்பாக ஓய்வாக இருப்போம் என்று சொல்லி இந்த சஃபர் மாதம் முழுவதையும் ஓய்வுக்குரிய காலமாக அவர்கள் பாவிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடுவது என்பது இந்த மாதம் என்றெல்லாம் ஒரு கணக்கு இல்லை. எப்போதெல்லாம் வாழ்வாதாரம் கிடைக்கிறதோ அதை தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த வாழ்வாதாரத்தின் மூலமாக உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் நல்ல உணவு கொடுப்பதற்கு உண்டான சூழலை உருவாக்கி தரும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபர் மாதத்தினுடைய அந்த உள்ளமையை தெளிவுபடுத்தி காட்டினார்கள். ஆது கூட்டத்தினர்கள், சமூது கூட்டத்தினர்கள், இந்த மக்கள் சஃபர் மாதத்திலே தான் கொடூரமான முறையிலே அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்றும் குர்ஆனுடைய விரிவுரைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இந்த மக்கள் அல்லாஹ்விற்கு இணை வைப்பதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட எண்ணற்ற விஷயங்களை செய்தார்கள். எனவே அந்த சஃபர் மாதத்திலே அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு குர்ஆனுடைய விரிவுரை குறிப்பும் இடம்பெற்றிருக்கிறது. ரபீஉல் அவ்வல் வருகிறது. அந்த ரபீஉல் அவ்வல் என்று சொன்னாலே வசந்த காலத்தினுடைய துவக்கம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திலே பிறந்த மாதம். அந்த மாதம் முழுவதுமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான அந்த சிறப்பு இயல்புகளை பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை உலகளாவிய ரீதியிலே உருவாக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த அந்த மாதம் என்பதனால் ரபீஉல் அவ்வல், வசந்த காலத்தினுடைய துவக்கம் என்று அந்த மாதத்திற்கு பெயர் கொள்ளப்பட்டிருக்கிறது. ரபீஉல் ஆஹிர், ரபீஉ சானி என்றால் வசந்த காலத்தினுடைய 2ஆம் நிலை, வசந்த காலத்தினுடைய முடிவு நிலை என்று பொருள் கொள்ளப்படுகின்ற இந்த ரபீஉ சானியும் ரபீஉல் ஆஹிரும் இப்படிப்பட்ட பொருளை தருகிறது. அதற்கு பின்பாக துல்காதா மாதம் வருகிறது. அந்த ஜமாதுல் அவ்வல் மாதம் வருகிறது. அந்த மாதம் பனிக்கட்டிகள் உறைய துவங்குவதை உணர்த்துகின்ற ஒரு பொருளை தருகிறது. ஜமாதுல் அவ்வல் என்று சொன்னால் பனிக்கட்டிகள் உறைவதற்கு உண்டான ஒரு காலம், அந்த காலத்தினுடைய துவக்கம் என்று அந்த ஜமாதுல் அவ்வல் என்கின்ற அந்த மாதத்திற்கு பெயர் சொல்லப்படுகிறது. அந்த மாதத்திலே
அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்ற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்ற சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்து ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பட்ட சிரமங்களை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சமுதாய மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், நீங்கள் நபி என்று உண்மை என்று சொன்னால் இதோ இந்த மலை பாறை பிளந்து அதிலே இருந்து ஒரு நிறை மாத ஒட்டகை வெளிப்பட வேண்டும். நிறை மாத ஒட்டகை வெளிப்பட்டதற்கு பின்பாக அந்த ஒட்டகை குட்டியை ஈன வேண்டும். அதுதான் நீங்கள் நபி என்பதற்கு உண்டான ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்படும். இப்படிப்பட்ட அத்தாட்சியை கொண்டு வர முடியுமா என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த சமுதாய மக்கள் கேட்டபோது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அல்லாஹு தஆலா மலைப்பாறை பிளந்து அதிலே இருந்து நிறை மாத கர்ப்பிணி ஒட்டகம் வெளிப்பட்ட அந்த வேளையிலேயே அந்த ஜனங்களுக்கு மத்தியிலேயே அந்த பெண் ஒட்டகை ஒரு ஒட்டகத்தை ஈன்றெடுத்தது என்று அந்த நிகழ்வை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் தஆலா அந்த சமுதாய மக்களிடத்திலே சொன்னான், நீங்கள் இந்த நபியை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் என்று அந்த மக்களிடத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டான். ஆனால் அந்த மக்கள் அந்த ஒட்டகத்தை கொடூரமான முறையிலே அறுத்தார்கள். அதற்கு பின்பாக அந்த மக்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். இதற்கு உண்டான துவக்கமாக ஜமாதுல் அவ்வல் மாதம் அமைய பெற்றது என்பதையும் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை சீர்படுத்துகின்ற அந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி மாதங்கள் ஒவ்வொரு மாதங்களுக்கு பின்பாகவும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஜமாதுல் அவ்வலாக இருக்கட்டும், ஜமாதுல் ஆஹிராக இருக்கட்டும், அந்த மாதங்களுக்கு பின்பாக உண்டான அந்த வரலாற்றுகளை ஆராய முற்படுகின்ற போது மாதம் எப்படி உயிரோட்டமான மாதமோ அதற்கு தகுந்தால் போல் உண்டான நிலைப்பாட்டையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தான். அந்த பிறையிலே 22வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உற்ற தோழர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள் ஜமாதுல் ஆஹிரிலே. அப்படி பிறந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தோழர்களை அவர்களோடு இருந்த தோழர்களிலேயே நெருக்கம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழமையை பெற்றுக் கொண்டார்கள். சின்னஞ்சிறிய பாலிய பருவத்திலே இருந்து அந்த தோழமை இருந்தது. அப்படி இருந்த அந்த தோழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு பின்பாக 2 ஆண்டு காலம் ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் என்ற பெயரால் ஆட்சி செய்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்பாக அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அப்படி வஃபாத் ஆகின்ற போது ஒரு உண்மையை இந்த உலகம் தெரிந்து கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி 63 ஆண்டுகளில் வஃபாத் ஆனார்களோ அதே மாதிரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை விட 2 ஆண்டுகள் பின்பு பிறந்து அவர்கள் இறந்த அதே 63 அவர்கள் இறந்த 2 ஆண்டுகளுக்கு பின்பாக வஃபாத் ஆனார்கள் என்கின்ற அந்த குறிப்பையும் இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஜமாதுல் ஆஹிரிலே தான் பிறந்தார்கள் என்கின்ற அந்த சிறப்பையும் அந்த மாதம் பெற்றிருக்கிறது. ரஜபு மாதம். அந்த ரஜபு மாதம் என்றாலே அல்லாஹுவால் சங்கையாக்கப்பட்ட மாதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ரஜபிலே அல்லாஹு தஆலா ஈடு இணையில்லாத பெரிய பாக்கியமாக மிஅராஜ் என்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்தார். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்திலேதான் அவர்களுடைய அன்னை ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே கருவாக உருவானார்கள் என்கின்ற செய்தியையும் வரலாற்று குறிப்புகள் தெளிவுபடுத்துகிறது. ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கரு உருவாகிய மாதம். அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வலாக இருந்தாலும் அந்த கருவை உருவாக்குவதற்கென்று அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மாதம் ரஜபு மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்திலே தான்
ஈடு இணை இல்லாத மிஅராஜ் என்கின்ற வாய்ப்பை அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த ரஜப மாதத்திலே எண்ணற்ற சில நபிமார்களுடைய பிறப்பையும் எல்லாம் அமைத்து கொடுத்தான். இப்ராஹிம் கலீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரஜபிலே தான் பிறந்தார்கள். அந்த இப்ராஹிம் கலீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பாரம்பரியத்தை, அந்த பிறந்த சங்கிலி தொடரை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் தகப்பனார் என்கின்ற அந்தஸ்திற்கு வருகிறார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக நபிமார்களுடைய சந்ததிகளை உருவாக்கி தந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு பின்பாக இந்த நபித்துவ பணியை நிறைவேற்றுவதற்கு உண்டான குழந்தை பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அதற்கு பின்பாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த இஸ்மாயில் நபியினுடைய அந்த பரம்பரை சங்கிலி தொடர் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரம்பரை அமையப்பெறுகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நபியினுடைய பரம்பரை வழியாக யூதர்களாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நபியும் அதற்கு பின்பாக அவர்களுடைய சந்ததிகளும் இஸ்ஹாக் நபியினுடைய அந்த பரம்பரை வழியாக வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரம்பரை சங்கிலி தொடரை ஒரு தூய்மையான வழியின் வழியாக கொண்டு வந்ததாக சொல்கிறான். தகல்லுமுக ஃபிஸ் சாஜிதீன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே வணங்கி வழிபட்ட, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சஜிதா செய்த அந்த சுஜூதீன்கள் வாயிலாக உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படியே இந்த பரம்பரையிலே வருகின்றார்கள் அல்லவா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார், அவருடைய கூட்டனார், அவருடைய உப்பாட்டனார், அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் உட்பட இவர்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சஜிதா செய்த ஒரு ஏகத்துவவாதிகளாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படித்தானே நாம் சொல்கிறோம். ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படித்தான் நாம் சொல்கிறோம். காரணம், அவர்கள் எல்லா நிலைப்பாடுகளிலேயுமே அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்ன இப்ராஹிம கான அவ்வாப் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹனீஃபா, அவர்கள் சத்தியத்தின் பக்கம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரஜப பிறை 22 தான் பிறந்தார்கள் என்கின்ற செய்தியையும் இந்த குறிப்பு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஷாபான் மாதம் ஷபே பராத்தை உள்ளடக்கிய மாதம். ஷபே பராத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிந்துரை செய்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஷாபான் பிறை 13 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய பிறை 13 என் சமுதாய மக்களுடைய நிலைப்பாடு என்னவென்று அறிய வேண்டும், என் சமுதாய மக்களை சார்ந்தவர்கள் எல்லோருமே சொர்க்கம் சொல்ல வேண்டும், அதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் பதில் சொல்லுகிறார்கள், உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களிலே 1/3 பகுதியினரை பரிந்துரை செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான் என்று குறிப்பிடுகிறார்கள். பிறை 14 ஷாபான் பிறை 14 ஜிப்ரீல் வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது ஜிப்ரீலிடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, என் சமுதாயத்திலே 1/3 மாத்திரம்தான், அதாவது 1/3 பகுதி மாத்திரம்தான் பரிந்துரைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, இது எனக்கு போதாது. அப்படியானால் உங்கள் சமுதாயத்திலே 3/2 பகுதியினருக்கு உண்டான அந்த பரிந்துரையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவதாக சொல்லுகிறான் என்று சொன்னார்கள். ஷாபான் பிறை 15 ஜிப்ரீல் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என் சமுதாயத்தை சார்ந்த மிகப்பெரிய பாவிகளுக்கெல்லாம் பரிந்துரைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பரிந்துரையினுடைய அந்த அதிகாரமும் எனக்கு கிடைக்க பெற வேண்டும் என்று வேண்டுவதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய வாய்ப்பை
ஷாபான் மாதத்தினுடைய குறை 15 முழுமைப்படுத்தி கொடுத்தான் என்று அந்த ஷாபான் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாத் செய்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரமலான் வருகிறது. ரமலான் என்று சொன்னாலே வணக்க வழிபாடுகள் நன்மைகளே திளைத்திருப்பது என்று போய்விடுகிறது. ஷவ்வால் மாதம் என்று சொன்னாலே 6 நோன்பு நினைவு வருகிறது. அந்த 6 நோன்புக்கு பின்பாக திருமணங்கள் நடைபெறுகிறது. அந்த மாதத்தை நாம் திருமணத்திற்காகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டதை போன்று ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் முடிந்ததற்கு பின்பாக ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு முடிந்ததற்கு பின்பாக நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடைபெறுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு உண்டான மாதம். அடுத்து துல்காதா மாதம். இந்த துல்காதா மாதம் ஹஜ்ஜுக்கு உண்டான தயாரிப்பை நாம் துவங்குவதற்கு உண்டான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. துல்ஹஜ் பிறை துவங்கியதிலே இருந்து ஹஜ்ஜுக்கு உண்டான அந்த கட்டுப்பாடுகள் அங்கே துவங்கி விடுகிறது. ஹஜ்ஜுக்கு உண்டான ஏனைய விஷயங்களும் அங்கு பராமரிக்கப்படுகிறது. தயாரிப்புகளும் அங்கே செய்யப்படுகிறது என்கிற ரீதியிலே துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம் ஒரு நிரப்பமான ஒரு வாழ்வியலை இந்த சமுதாயத்திற்கு தருகிறது. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு மாதங்களுமே ஒரு வரலாற்று பின்னணியை அடிப்படையாக கொண்டு வணக்க வழிபாடுகள் நபிமார்களுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்று துல்ஹஜ் இஸ்லாமிய ஆண்டில் இறுதி மாதம் என்று வருகின்ற போது எல்லாவற்றையுமே நாம் நிறைவு செய்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறோம். ரஜபிலே துவங்கிய தொழுகை, ரமலானிலே துவங்கிய நோன்பும் ஜக்காத்தும், புனிதமான துல்ஹஜ்ஜிலே நிறைவு பெற்ற ஹஜ்ஜி, இப்படி ஒவ்வொரு ஆண்டு நிறைவு பெறுகின்ற போது அடியார்கள் வணக்க வழிபாடு ரீதியான உண்டான ஒரு பரிபூர்ணத்துவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்கின்ற அடிப்படை விஷயத்தை இந்த புனிதமான துல்ஹஜ் மாதம் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டு துல்ஹஜ் மாதத்திலே புனிதமான ஹஜ் நிறைவேற்றப்பட்டு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது, இந்த ஆண்டு ஹஜ்ஜில எந்த குறைபாடுகளும் இல்லை, எந்த விதமான சேதாரங்களும் இல்லை, யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை, இயல்பாக வருகின்ற நோய் நொடிகளை தவிர வேறு எந்த விதமான ஒரு சூழலுமே இல்லை, திருப்திகரமாக இந்த ஹஜ்ஜு நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது என்று அந்த கவர்மெண்ட் இன்னைக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கு. பல்வேறு விதமான நோய்கள் பரவுதா இல்லையா? இடைப்பட்ட காலத்துல இந்த லாக்டவுன் டயத்துல ஹஜ்ஜு கூட யார் அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு சொல்றானா இல்லையா, புதுசா ஒரு வைரஸ் வந்திருக்குது, அந்த வைரஸின் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு வரும், அந்த வைரஸினுடைய தாக்கம் ரொம்ப வீரியம், இப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? நம்ம ஹஜ்ஜு வரப்போகுது, பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடலுமே, அந்த சவுதி கவர்மெண்ட் எப்படி இதை சமாளிக்க போகுது, ஹஜ்ஜுக்கு தடை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நாம பார்த்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் பயங்காட்டுவதை போன்று உண்டானதுதான் இருக்கு. இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா, சண்டே லாக்டவுன் போட போறோம்னு சொல்றாங்களா இல்லையா? எப்படி சாத்தியப்படும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் போடுறா சொல்றாங்களா இல்லையா? பத்திரிகை மூலியமாகவோ இணையதளங்கள் மூலமாக செய்தி வருதா இல்லையா? எப்படி சாத்தியப்படும்? அதற்கு உண்டான நிலை என்ன? அப்படியெல்லாம் பாதிப்புகள் ஒன்றும் இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆண்டு ஹஜ்ஜி யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நிரப்பமாக கிடைத்தது. அதே வேளையிலே இந்த பிரைவேட் டூரிஸ்ட் மூலமா போறவங்களுக்கு ஒரு விதமான அசௌகரியம் ஏற்பட்டு அவங்களுக்கு உண்டான அந்த ஹஜ்ஜி தடைப்பட்டு போன இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து ஹஜ்ஜிலே எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லை. கூட்ட நெரிசல்ல இந்த மாதிரி உண்டான சிரமம் வந்துச்சு, ஒருத்தருடைய உயிர் போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சிரமமே இல்லாமல் சரியான கட்டமைப்பை கொண்டு இந்த ஆண்டு ஹஜ் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் நமக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவு பெறுகின்ற இந்த மாதத்தை, இஸ்லாமிய இறுதி மாதத்தை எல்லா வகையிலேயும் நமக்கு சுபிட்சமான மாதமாக ஆக்கி தந்தல் புரிவானாக. எதிர்வருகின்ற புத்தாண்டு முஹர்ரம் என்கின்ற அந்த மாதம் நமக்கு எல்லா வகையிலேயும் மேம்பாட்டையும், எல்லா வகையிலேயும் சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும், இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாதுகாப்பையும் தருகின்ற மாதமாக, வருடமாக இந்த ஆண்டு அமையப்பெற வேண்டும். உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள்
போர் மேகம் சூழப்பட்டு சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுபிட்சமான சுதந்திரமான வாழ்வியலை தந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு வெற்றியை கொடுத்து அல்லாஹு தஆலா இஸ்லாமிய பெருமக்கள் சுதந்திரமாக நிம்மதியான தமக்கு உண்டான பகுதிகளிலே வாழ்வதற்கு உண்டான வாழ்வியல் சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.